Hi, welcome to MAHATHI'S kitchen. இன்னைக்கு நம்ம ஆட்டு ஈரல் ட்ரை கிரேவியா வைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட்டு ஈரல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஈக்குவல் ரேஷியோல இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை, ஒரு கொஞ்சமா இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 3 கிராம்பு, 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில், சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமா புதினா, ஒரு பச்சை மிளகாய் நீட் சைஸ் இருக்கனால 1 எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற பெருஞ்சீரகம், பட்டை, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் ஆனியனை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் சீக்கிரமா வேகணுன்றதுக்காக நம்ம இதுல ஃபர்ஸ்டே சால்ட்டை சேர்த்துடணும். அதனால இப்ப நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதுல சேர்க்க போறேன். அப்பதான் நமக்கு சீக்கிரமா ஆனியன் ஃப்ரை ஆகி கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ட்ரை கிரேவியா வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா ஆனியன் போட்டாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க இப்போ உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா ஃபைனலா செக் பண்ணும்போது பத்தலைன்னா நீங்க போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கடைசியா போட்டுக்கோங்க. நம்ம ஆனியன் வதங்குற அளவுக்கு கொஞ்சமா கூட போட்டாலும் போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவு சேம் ஈக்குவல் ரேஷியோல தான் இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்பதான் கிரேவியும் நல்ல டேஸ்ட்ல கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் இப்போ இதுல ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணதை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி கிடைச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டே இருந்தாதான் சீக்கிரமா தக்காளி ஸ்மாஷ் ஆகும். நல்லா சூப்பரா கிரேவி மாதிரி கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இதுல சேர்க்கிறேன். நான் மிளகாய் தூள் இதெல்லாம் நான் இப்ப சேர்க்க போறதில்ல. மஞ்சள் தூளை போட்டுட்டு டைரக்டா ஈரலையும் போட்டு வறுத்தாதான் அந்த ஸ்மெல் போகுன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுக்கிற இந்த 100 கிராம் அளவுக்கு ஈரலை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூளோட சேர்த்து ஃப்ரை பண்ணும் போதுல உங்களுக்கு அந்த கவிச்சு ஸ்மெல் போயிடும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் தனியா மஞ்சள் தூளோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூளோட மட்டுமே இத ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நம்ம மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் இதுல சேர்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் போடும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை லாஸ்டா கார்னிஷிங் பண்ற போது சேர்க்கறத விட இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட நல்லா அந்த ஸ்மெல் நல்லா பிளெண்ட் ஆகி கிடைக்கும். அதனாலதான் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. நமக்கு ட்ரை கிரேவியா தான் பண்ண போறோம். குழம்பு மாதிரி பண்ண போறதுல. சோ லைட்டா மட்டும் நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இப்ப நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நல்லா குக் ஆனதாதான் நல்ல ஈரல் நல்ல டேஸ்டா மாவா கிடைக்கும். அதனால ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க. நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நான் மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன். சிம்ல போட வேணாம், மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் இதாயிடும். இப்ப நம்மளுடைய மட்டன் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க போற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இது உங்கள் மகத்திஸ் கிச்சன். தேங்க்யூ.